அது முக்கியத்துவமே கிடையாது. இப்போ இவங்க கிட்ட இந்த நிர்வாகம் இந்த கேம் நடக்குதா? இந்த ஷரீஃப் அல் ஹுசைனுடைய இவங்ககிட்ட இருந்து கலிஃபாட் இருந்து ஷரீஃப் அல் ஹசனை புடுங்க வச்சு, இவங்ககிட்ட இருந்து ஆல சவுதை புடுங்க வச்சு, இப்போ இந்த மாதிரியான பல கட்டங்கள் மோசடிகளின் மூலமாக என்ன பண்றாங்க? இப்போ வெறும் அல்லக்ஸாவுடைய நிர்வாகம் மட்டும் இப்போ யார் கையில் இருக்கு? ஷரீஃப் அல் ஹசன் இப்போ பல்லு புடுங்கின பாம்பு. இப்போ அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்க அரபு மக்கள் இவங்களுக்கு தான் கொடுக்கப்பட்ட இந்த பொறி என்ன அப்படின்னா, ஆட்சி உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னா, பால்ஃபோர் டிக்ளரேஷன்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யூதர்களுக்கு ஒரு அரசாங்கம் அமைப்பதற்காக சொல்றாங்கல்ல 1917 இந்த டிக்ளரேஷன் வரும்போது இவங்களுக்கு ஜஸ்ஸாசா மூலம் வாக்களிக்கப்பட்டது, இவர்களுக்கு ஆட்சி. யாருக்கு? அரபுகளுக்கு. இந்த டிக்ளரேஷன் நியூஸ் பேப்பர்ல பிரிண்ட் ஆகுது. பால்ஃபோர் டிக்ளரேஷன் பிரிண்ட் ஆன உடனே என்னடா இது பல்பு கொடுத்துட்டாங்களே, நமக்குள்ள கொடுக்கறதா பேசி தானே சண்டை போட வச்சாங்க. சண்டை போட்டதுக்கு அப்புறம் என்ன யூதர்களுக்கு கொடுக்குறாங்கன்னா இங்க ஒரு கொந்தளிப்பு ஏற்படுது. அந்த சண்டை போட்டு அந்த துரோகம் செய்த அந்த கூட்டத்துக்கு அல்லாஹ் பாருங்க, நல்லா சாதாரண உங்களுக்கு நல்லது கொடுக்கவே மாட்டான். இவங்க துரோகம் பண்ணா அல்லாஹ் இவங்களை விட்டுருவானா? அப்ப இதுல என்ன பண்றாங்க? இந்த நேரத்தில் அவங்க என்ன பண்றாங்க? அது மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்புல இவங்க வந்துட்டாங்க. மோசடி இது பேசுனது என்ன நடந்தது என்ன வெள்ளக்காரன் எந்த காலத்துலயும் சொல்லணும். அதே தான் இன்னைக்கு சொல்றோம். இன்னைக்கு விசுவாசமா இருக்கிறவங்களுக்கு சொல்றோம். இன்னைக்கு அந்த வெள்ளக்காரங்களுக்கு விசுவாசமா ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்தை சொல்றேன், நாளைக்கு உங்க நிலைமை இதுதான். இன்னைக்கு ஒப்பந்தம் போட்டவங்க சந்தோஷப்பட்டுக்காதீங்க. எப்பயுமே உங்களுக்கு காப்பாற்றக்கூடிய ஒரு ஒப்பந்தம் இருக்கு. அல்லாவோட ஒப்பந்தம் போடுங்க, அல்லாவுடைய தூதரோட ஒப்பந்தம் போடுங்க. அது பூமியிலும் நிற்கும், மறுமையிலும் நிற்கும். சாவுங்கிறது உங்களுக்கு அழிவு கிடையாது, அது அடுத்த உலகத்தை கொண்டு போய் செல்லக்கூடிய சாவு. என்ன பூமியில அழிஞ்சு போயிட்டாங்க. இந்த மாதிரி நாங்க புத்திசாலித்தனமா, நீங்க புத்திசாலித்தனமா நடக்கல, முட்டாள்தனமா நடந்துக்கிறீங்க. ஒரு கட்டம் வரும். இன்னைக்கு யாரெல்லாம் ஜைனிஸ்டோட கூட்டணி இருக்காங்களோ அவங்க எல்லாமே கருவறுக்கப்படுவாங்க. அவர்கள் கையாலே கருவறுக்கப்போம். இது இவங்களுடைய சுன்னத்து. ஒரு பக்கம் சுன்னத்துள்ளா இருக்குல்ல, இதே மாதிரி சுன்னத்து ஷைத்தான் இருக்கு ஒரு பக்கம். அவங்ககிட்ட நம்பி வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அவன் மோசடி பண்ணுவான். அதுதான் அவனுடைய கூட்டம். அது இதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். இந்த இடத்துல இந்த குடியேற்றம் படிப்படியாக நடக்குது இல்லை, அது கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. 1917 அப்புறம் இவன் டிக்ளேர் பண்ணாலும் ஏன் எவன் வருவான்? பிரிட்டன்ல செட்டில் வீடு கட்டிட்டான், கம்பெனி இருக்கு, ஓடிட்டு இருக்கு, பெரிய பெரிய பேங்கரா இருக்கான். அவன் எதுக்கு அங்கே வருவான்? அப்ப ஜெர்மனில அங்கே உட்காந்துட்டு இருக்கான். ஜெர்மனில எவ்வளவு வெல்த்தா இருக்கான். அதுக்காக தான் என்ன பண்றான்? ஹிட்லர் வச்சு அடிக்க வைக்கிறாங்க. அப்ப இங்க அடிச்சா எங்க ஓடுவ? ஒரு நாடுன்னு இருந்தா அங்கே தான் ஓடுவ. அப்ப இங்க வச்சு அடிக்க வைக்கிறாங்க. அடிக்க வச்சா யூதர்கள் எங்க இருந்தாலும் சேஃப் கிடையாதுப்பா, யூதர்கள் எங்க இருந்தாலும் சேஃப் கிடையாதுப்பா, ஓடு 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 ஜெருசலம் ஓடு ஜெருசலம் ஓடு. அப்ப ஓட வைக்கிறாங்க. அவன் ஓடல. இப்ப இவர்களை ஹிட்லர் அடிக்கிறான். அந்த கரெக்டான பீரியட் எடுத்து பாருங்க. 1917 இருந்து 48 உள்ளதான் இந்த ஹிட்லருடைய அந்த தலை தூக்கெல்லாம் நடக்கும். அடிச்ச உடனே என்ன பண்றாங்க? ஷிஃப்டிங் ஜாஸ்தியா நடக்குது. யூதர்களை பாதுகாக்கணும் ஒரு உலகமாக ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுது. அப்போ இங்க இவர்கள் ஃபுல்லா கான்ல இருக்கிறாங்க. யாரு? பாலஸ்தீன் மக்கள். யூதர்களை கொல்லணும். இப்ப இவங்க கை வச்சா என்ன ஆகும்? இவங்க ஹிட்லருடைய சிந்தனையாளர்கள் பா, ஹிட்லர் சப்போர்ட்டர் ஆயிருவாங்க. இப்போ வந்த யூதர்களா அரபுகள் அப்ப கை வச்சிருந்தா என்ன இருக்கும்? ஹோலோகாஸ்ட். இன்னைக்கும் எடுத்து என்னாச்சு? ஆன்டிசெமிட்டிக். ஆன்டிசெமிட்டிங்கிற வார்த்தை கெட்ட வார்த்தை மாதிரி யூஸ் பண்ண. செமிட்டிக்ங்கிறது சாமுடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள். அதாவது சாமு யாரு? மாநிலத்தை சேர்ந்த நபி. நூல் இஸ்லாமுடைய வம்சம். மாநிலத்தை சேர்ந்தவர்கள் சாமு. அப்போ சாம இவன் கொன்னா. யாரு? ஹிட்லர் கொன்னா. அப்ப அதனால செமிட்டிக் வனத்தை, அதாவது கலர் பிரச்சனையினால இவன் கொன்னா அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராபகண்டா கிரியேட் பண்ணி விட்டாங்க. யாரு? ஹிட்லர் கொன்னது. அதனால இப்ப இந்த கலர் பிரச்சனையினால அடிக்கிறாங்க. செமிட்டிக் இனம்ங்கிறதுனால நம்மளை அடிக்குழுது. ஆன்டி செமிட்டிக். அப்ப செமிட்டிக்களை பாதுகாக்கணும், யூதர்களை பாதுகாக்கணுங்கிற உலகளாவிய ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. ஹிட்லர் பாருங்க எவ்வளவு அவங்க இருக்கல பாவம் இல்லைங்க அப்படின்னு அது சொல்லணும். என்ன பாலஸ்தீனத்தில் இருக்கிற யூதர்கள் மேல கையே வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை யாருக்கு ஏற்படுது? இவங்களுக்கு துரோகம் இவங்க உணர்ந்துட்டாங்க. இப்படி நம்மகிட்ட பேசிட்டு இப்படி பண்ணிட்டானே அப்படின்ட்டு. அப்ப அந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இது இப்படி பண்ணிட்டாங்க. இப்ப பாருங்க, இப்ப என்சைக்ளோபீடியா போனீங்கன்னா ஹோலோகாஸ்ட் பத்தி அடிச்சு பாருங்க. 13 நாடுகள்ல இன்னைக்கு வெள்ளக்கார நாடுகள்ல எந்தெந்த பிரான்ஸ், ஜெர்மனி உட்பட்ட 13 நாடுகள்ல ஹோலோகாஸ்டை ஆய்வு செய்தால் 3 வருடம் ஜெயில். இந்த ஹோலோகாஸ்ட் நடந்தது உண்மையான நீங்க ஆய்வு பண்ணீங்கன்னா 3 வருஷம் ஜெயிலு. ஹிட்லர் அடிச்சா நீ நம்பணும், நம்பலைன்னா உனக்கு 3 வருஷம் ஜெயிலு. பாரு, பேச்சுரிமை இருக்கிற நாட்டில் இன்னைக்கு ஆய்வு பண்ணக்கூடாதான். எது? ஹோலோகாஸ்ட்டை ஆய்வு பண்ணக்கூடாது. அந்த காலத்துல நாங்க என்ன நடந்துச்சுன்னு நாங்க சொல்லுவோம். சொல்லிச்சுன்னா நீங்க நம்பணும். அப்ப அந்த உடன்படாத யூதர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் வச்சு கொண்டிருக்காங்க. ஏன் போல? இங்க என்ன வேலை உனக்கு? போக மாட்டான். அப்படியா? எல்லாருக்கும் தானே. உனக்கு ஒன்னா திரு உனக்கு பிடிச்சாங்கன்னா என்ஆர்சி கொண்டு வந்தான். இவன் எந்த காலத்துலயுமே அப்பா அம்மா இவங்க நடந்துக்கல. எல்லாமே ஸ்ட்ராட்டஜி தான். இந்த ஸ்ட்ராட்டஜியில் என்ன பண்றாங்க? அப்ப நல்ல நிலையில் இருக்கிற யூரோப்ல இருந்த யூதர்கள் என்ன பண்ணிட்டான்? போனா இங்க இருந்தா எப்படியும் பிடிங்கி வாங்க, கொண்டுருவாங்க, அதுக்கு அங்கேயே போறேன். விருப்பத்தோட போனவனும் போயிருக்கான். விருப்பம் இல்லாம இங்கே இருந்துருக்கான். என்ன பண்ணிருக்கான்? ஒரு கேப் விட்டு பார்த்துருக்கான். இன்னும் ஏன் கிளம்பாம இருக்கா அப்படின்னு. கிளம்பலைன்னு போ, அஜெண்டாவின் பக்கம் போ. தஜ்ஜால் சொல்றாங்க, அல்ல வாரி சுருட்டி உங்களை கொண்டு வரும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்கல்ல, அது எல்லாமே எப்படி இப்படி. அதாவது அல்லாஹ்வுடைய அஜெண்டாவை அல்லாஹ்வுடைய அடியார்கள் மட்டும் நிறைவேற்ற மாட்டாங்க. தவறான ஆட்களை வச்சு கூட நிறைவேற்ற வைப்பான். அல்லாஹ் ஒரு வேலை தேவைன்னு வச்சுங்க, ஃபிரௌனை கூட அந்த இடத்துல வேலை செய்ய வைப்பான். யூசுப் நபி எடுத்துங்க. யூசுப் நபியை எகிப்து கொண்டு போய் ஷிஃப்ட் பண்ணி அல்லாஹ் அவர்கள் ஆட்சி கற்றுக் கொடுக்கணுங்கிறது அல்லாஹ்வுடைய வேலை. அல்லாஹ் டிசைட் பண்ண வேலை. இப்போ யாக்கூப் நபியை கொண்டு போய் விட்டாரு. கொல்லணும்னு நினைச்சா அந்த சகோதரர்கள் கொண்டு போய் விட்டாங்க. அப்போ கெட்ட எண்ணத்தில் இருக்கிறவங்களை வச்சு கூட நல்ல வேலைகளை அல்லாஹ் செஞ்சுட்டே இருக்கும். அப்போ அங்கிருந்து ஒரு கூட்டம் பிடிச்சிட்டு போகுது யூசுப் நபியை. எங்க இருந்து? அந்த கிணத்துக்குள்ள இருந்து.
அவங்க நல்ல இடத்துல கொண்டு போய் அல்லாவுடைய தீனுடைய வேலை, யூசுப் நபி அந்த இடத்துல போய் சேர வேண்டியவனை கொண்டு போனேன். ஒரு குழந்தை ஒருத்தன் சிக்கியிருக்கான், நல்ல ரேட்டுக்கு போவோம், எகிப்து ஒரு டவுனு, அங்கே கொண்டு போய் வித்துடலாம். இப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போய் இப்படி தான் நடத்த வைப்பான் அல்ல யூதர்களுடைய அந்த வேலையும். அப்போ உடனே கேட்பாங்க சில பேர், அப்போ யூதர்கள்லாம் அல்லாஹ்வுக்காக வேலை செஞ்சாங்களா அப்படிமா? செய்ய வைப்பாங்க. எல்லாருமே அல்ல பாவிகளை கொண்டு தீனுடைய வேலை வாங்குவான்னு சொல்லி அல்ல இருக்கு. இப்போ தீனுடைய வேலை செய்யறதுனால நான் ஹீரோ ஆயிட மாட்டேன், நீங்களும் ஹீரோ ஆயிட மாட்டீங்க. இதில் ரெண்டு பேர்ல யாரோ ஒரு கூட்டம் பாவியா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நானா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நீங்களா இருக்கிறதுக்கு யாரா இருந்தாலும் வாய்ப்பு இருக்கு. நரகத்துக்கு போறவங்க கூட தீனுடைய பெரும் பெரும் சேவையை ஆற்ற முடியும். அதை எல்லாம் பாதுகாக்கணும், அதுல இருந்து நாம பாதுகாப்பு தேடுவோம். அப்ப இந்த இடத்துல என்ன பண்றாங்க, இரவோடு இரவா இவங்க வந்து அந்த இடத்துல இருந்து போறாங்க. அந்த பாலஸ்தீனம் வந்து விடுதலை அடையுது. அதாவது பாலஸ்தீனத்தை வந்து விட்டுட்டு போயிட்டான், ஆட்சியே கிடையாது. இப்ப ஆட்சி கிடையாது. இப்ப ஆட்சி யார் டிக்ளேர் பண்றாரு? டிக்ளேர் யார் பண்றா? இஸ்ரேல் பண்ணுது. இது இஸ்ரேல்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுது. 1948 இதுக்கு என்ன பண்ணுது? இஸ்ரேல்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுது. இது பாலஸ்தீன் வந்து இது எங்க நாடுன்னு டிக்ளேர் பண்ணுது. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இப்ப இல்ல, எல்லாம் விட்டுட்டு போயிட்டான். விட்டுட்டு போனங்காட்டி என்ன நடக்குது? இதை வந்து இவங்க ஏத்துக்கல. யாரு? அங்க இருக்கக்கூடிய அந்த லோக்கல் மக்களும் ஏத்துக்கல. சண்டை போட்டாங்களே அரபு நாடுகள் பிரிட்டிஷோட சேர்ந்து, அவர்களும் ஏத்துக்கல. இது நைட்டா டிக்ளேர் பண்ண. இதுல டிக்ளேர் பண்ணதுல இன்னொரு கூத்தும் இருக்கு. இந்தியா தன்னுடைய நாடு டிக்ளேர் பண்ணிச்சா? அதுக்கு ஒரு மேப் இருந்துருக்குல்ல, இதுதான் என் நாடு அப்படின்னு. இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் இருக்கு. பாகிஸ்தான் பங்களாதேஷ் தனி, மீதி எல்லாம் இந்தியா. இப்படிதானே டிக்ளேர் பண்ணிச்சுல. இஸ்ரேல் அப்போ டிக்ளேர் பண்ணிச்சுல, அதுக்கு ஒரு மேப்பே கிடையாது. இன்னி வரைக்கும் அபிஷியல் மேப்பே கிடையாது இப்ப இருக்கு. ஏன்னா இன்னும் அவங்க புடுங்க வேண்டியது இருக்கு. எல்லாம் புடுங்க. அவங்களுடைய அபிஷியல் மேப் எதுனா கிரேட் இஸ்ரேல் மேப் தான். வேற எந்த மேப்பும் அவங்க மேப்பே கிடையாது. என்னத்த பாடம் நடத்துறாங்க அவங்க? இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு என்ன இமேஜின் பண்ணி, ஒரு கற்பனை கோடு தான் இஸ்ரேலுங்கிற நாடு. ஒரிஜினல் மேப் கிடையாது. அவன் டிக்ளேர் பண்ணுவான், அப்போ சவுதி அரேபியாவில் பாதி அவங்க கையில் இருக்கும். இந்த 1918 இருந்து இவர்களுக்குள்ள சண்டைகள் நிறைய அப்பப்போ நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு சண்டை நடக்குது இல்ல, இந்த சண்டை வந்து இன்னி நேற்று சண்டை கிடையாது. இந்த காசா வந்து அடிக்குது, பாலஸ்தீன் அடிக்குது, இது அடிக்குது, இந்த மோதல் நடக்குது இல்லை. இப்போ இந்த மோதல் 1918 இருந்து நடக்குது. அப்பப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட இந்த பஞ்சாயத்து போகும். இங்க பாருங்க, யூதர்கள் இப்படி பண்றாங்க, யூதர்கள் இப்படி பண்றாங்க. இவங்க பஞ்சாயத்து பண்ணிட்டே இருப்பான். யாரு? இந்த பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் பஞ்சாயத்து பண்ணிட்டே இருப்பாங்க. 1922 சர்ச்சில் தலைமையில நிறைய பஞ்சாயத்துலாம் போயிருக்கு. அப்ப அவன் சொல்றான், யூதர்கள் வந்து இங்க நாடெல்லாம் அமைக்க மாட்டாங்க. சர்ச்சில் வந்து சொல்றான், யூதர்கள் வந்து யார்? இங்கிலாந்துடைய பிரதமர். அவன் சொல்றான், வின்ஸ்டன் சர்ச்சில், நான் வந்து நாடெல்லாம் அமைக்கிறதெல்லாம் விட மாட்டான். சும்மா ரொம்ப இருக்கிறான், சும்மா ரொம்ப வீடு கட்டுறான், சும்மா ரொம்ப இதை பண்றான், துப்பாக்கி எதுக்கு வச்சிருக்கான், சும்மா பாதுகாப்பு வச்சிருக்கான்பா, இப்படியே சும்மா சும்மான்னு சொல்லிட்டு. அப்போ இவன் நாடு உருவாக்கும் போது பிரிட்டன் இருந்துச்சுன்னா ரொம்ப பெரிய கேள்வி வரும்ல. அதனால என்ன பண்ணிட்டான், நைட்டா ஓடிட்டான். அவன் இருந்தா ஆபீஸ்ல பஞ்சாயத்து பதில் சொல்லணும், ஆன்சர் பண்ணணும். இவன் என்னையா வரமாட்டான் 22 இருந்து பேசிட்டு இருக்கேன். எல்லாமே பார்லிமெண்ட்ல பேசப்பட்ட டாக்குமெண்டா இருக்கும். அங்க ஏதோ சொல்றாங்கல்ல, அப்ப இது வந்து பார்லிமெண்ட்ல கொண்டு போய் எல்லாமே டாக்குமெண்டா இருக்கும். அப்ப அந்த நேரத்தில் என்ன பண்றாங்க, இவன் நைட்டா ஓடிட்டான். இப்ப என்ன பண்ணிட்டான், அங்க போய் இங்கிலாந்துல பேசினா, நாங்க எங்க அங்க இருக்கோம், நாங்க தான் இங்க வந்துட்டோம்ல. ஏன் இங்க வந்தீங்க? ஆமாப்பா, உலகம் பூரா சுதந்திர போராட்டம், கீழர்ச்சி, லொட்டு லொசுக்கு நடக்குது. சரி நம்ம ரிட்டையர்மெண்ட் லைஃப் நாங்க என்ஜாய் பண்ணலாம், நீங்க வந்துட்டோம்டா பிரிட்டன். இனி எங்களுக்கு அந்த சூரியன் மறையாத நாடு அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. ஏன்? நியூசிலாந்து எங்க வெள்ளக்காரனை உட்கார வச்சாச்சு, ஆஸ்திரேலியால வெள்ளக்காரனை உட்கார வச்சாச்சு, சவுத் ஆப்பிரிக்கா அபகரிச்சாச்சு, எல்லாம் சுத்தி பார்த்தோம். வேற எதுவும் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தேவையில்லை. அப்ப இவர்கள் இங்க போன உடனே இப்ப அடுத்த பஞ்சாயத்து எங்க போகுதுன்னா, இவங்க எல்லாமே புதிய ஒரு ஹரம் உருவாக்கி வச்சிருக்காங்களா, உலகத்துக்கு புது ஹரம், தஜ்ஜாலுடைய ஹரம். என்ன? ஐநா சபையில போய் கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த மாதிரி இங்க பாருங்க, இவங்க வந்தாங்கன்னு தாங்க, குடிய தாங்க வந்தாங்க, நாங்க தாங்க வித்தோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷ் போச்சா, பாலஸ்தீன் நாடு தானே நாங்க டிக்ளேர் பண்ணணும். இவன் பாருங்க இஸ்ரேல் நாடுன்னு சொல்றாங்க, என்னங்க பஞ்சாயத்து பாருங்க அப்படின்னு. அப்ப இவன் வந்துட்டு ஐநா சபை. இவன் யாரு? தஜ்ஜாலுடைய பெரிய பையன். இவன் என்ன பண்ணுவான், இவன் வந்துட்டு நாங்க கணக்கு போடுறான். என்ன பாலஸ்தீனா, உன் கோடு காட்டு, உன் மேப்பு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாரு, இது வரைக்கும் பாலஸ்தீனம், இது வரைக்கும் இஸ்ரேல். எப்படி? பாபர் மசூத் தீர்ப்பு 3 பேருக்குமே சொந்தம். எப்படி? இவன் அபகரிச்சான். இது என்ன சொல்லிட்டான், இதுல இருந்து இது அன்னிலிருந்து என்ன போச்சு, 2 நேஷன் தியரின்னு வந்துருச்சு. 2 நாடுகள் உருவாகி விட்டது, இஸ்ரேல் இஸ் பார்ன், இஸ்ரேல் உருவாகி விட்டது டிக்ளேர் பண்றான். அப்ப அந்த நேரத்துல எதிர்ப்பு, இந்த இஸ்ரேல் நாடு உருவாக்கினால அப்பதான் நிறைய பேர் சொன்னாங்க, நாங்க இதை நாடுன்னு ஒத்துக்க மாட்டோம். அதைத்தான் இன்னைக்கு ஒத்துருக்காங்க யுஏஇ. எவ்வளவு புரியுதா இல்லையா? அந்த பின்னணி புரிஞ்சாதான் புரியும். அன்னைக்கு வந்து அரபு நாடுகள் யாருமே என்ன சொல்றாங்க, 1948 பிரிட்டன் நைட்டா ஓடினதுக்கு அப்புறம் இது நாடுன்னு இவனே சொல்லிட்டான்ல, இது நாடுன்னு நான் ஒத்துக்க மாட்டேன்னு எல்லா நாடுகளும் நின்னாங்க. இதுல பிரிட்டன் என்ன பண்ணுது, வெளியேறிச்சு. 1948 14ஆம் தேதி மே மாசம் வெளியேறிச்சு. டெல் அவீவை தலைமையாக கொண்டு, ஜெருசலம் கிடையாது, டெல் அவீவை தலைமையாக கொண்டு இஸ்ரேல் என்ற புதிய நாடு பிறந்ததாக டிக்ளேர் செய்யப்படுது. இதுல வந்து மேப் வந்து ஆபீஸ்ல ஐநா சபையிலும் தாக்கல் பண்ணல. அன்னைக்கு பிடிச்ச இடத்தோட மேப் டிக்ளேர் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு இன்னைக்கு பஞ்சாயத்து கிடையாது. புரியுது? அன்னைக்கு வந்து ஒரு குட்டி தான் இருந்துச்சு இஸ்ரேல். அன்னைக்கு 1948 எதை டிக்ளேர் பண்ணானோ அது மட்டுமே இஸ்ரேலா இருந்தா இன்னைக்கு பிரச்சனையே கிடையாது. அது நடந்தது. ஆனா அந்த டிக்ளரேஷனை கூட அந்த ஒரு குட்டி நாடை கூட ஏத்துக்காதனால என்ன பண்ணாங்க, அரபுகள் எல்லாருமே சேர்ந்து சண்டை போடுறாங்க. இஸ்ரேலுக்கு எதிராக சண்டை போர் நடக்குது 1948 முதல் போர். அவங்க டிக்ளேர் பண்ணோன்னா அரபு நாடுகள் படையெடுத்துட்டு வராங்க. எதுக்காக? உமர் லியானோ ஒப்பந்தத்துக்கு இல்ல, அந்த பகுதி எங்களுக்கு சொந்தம்னு கொண்டாடுறாங்க, அவ்வளவுதான். எகிப்து
ஜோர்டான். எகிப்து, ஜோர்டான், ஈராக், சிரியா, லெபனான், சவுதி அரேபியா, யமன், இது எல்லா நாடுகளும் வந்து சண்டை போடுது. இதுல ஆல்மோஸ்ட் இன்னைக்கு எல்லா நாடும் ஒத்துக்கிச்சு, 2 நாடை தவிர, ஒன்னு சிரியா, இன்னொன்னு யமன். அப்ப பிரச்சனை ஏன் வருதுன்னு பாத்தீங்களா? ரசூலா ஏன் துவா செஞ்சாங்கன்னு தெரியுதா? மற்ற நாடுகள் வெளிப்படையா அறிவிக்கல, உள்ளுக்குள்ள கள்ள கூட்டணி இருக்கு, அது இன்ஷால்லா சொல்லுவோம். உள்ளுக்குள்ள கள்ள கூட்டணி கூட இல்லாத நாடுகள் இந்த 2 நாடுகள். இப்ப இதுல என்ன நடந்ததுன்னா 7 லட்சம் பாலஸ்தீனர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்படுறாங்க. அந்த காலத்துல இஸ்ரேல் வந்து போர்ல மிகப்பெரிய லெவல்ல பகுதி வந்து ஜெயிக்குது. 1948 நடந்த போர்ல யார் ஜெயிக்கிறா? இஸ்ரேல் ஜெயிக்கிறான். ஏன்னா இவன் வந்து யூதன் கிடையாது. ரெண்டாவது கட்டம் பாத்தீங்கன்னா 1967 ஒரு போர் நடக்குது. இந்த போர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த போர் பின்னணி இருக்கு. என்ன பின்னணி அப்படின்னா, இஸ்ரேல் வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு பேச்சுவார்த்தைக்கு, எங்களோட பேச்சுவார்த்தை வாங்க, பேச்சுவார்த்தை. இன்னைக்கு இவங்க கூப்பிட்டு இருக்காங்க பேச்சுவார்த்தை வாங்கன்ட்டு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரபு கூட்டமைப்பு வந்து ஏற்படுத்தப்பட்டுச்சு. அந்த கூட்டமைப்புடைய லீடர்ஷிப் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா 3 நோ ஃபேமஸ். இது 3 நோ என்ன 3 நோ அப்படின்னா, இஸ்ரேலுக்கு அங்கீகாரம் கிடையாது, இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு என்பது நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், ஒரு நோ. 2வது நோ வந்து அவங்களோட சமாதானம்லாம் கிடையாது, பேச்சுவார்த்தை எல்லாம் கிடையாது, அடிக்கிறது தான் உங்களுக்கு வேலையை. 2வது நோ. 3வது நோ என்னன்னா, பேச்சுவார்த்தை கிடையாது, சமாதானம் கிடையாது, போர் நிறுத்தம் கிடையாது, நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் இஸ்ரேல் அடிப்போம். 3வது பேச்சுவார்த்தைக்கு நாங்க வரமாட்டோம்னு சொன்னாங்க. ஆனா இதற்கு பதிலாக இஸ்ரேல் என்ன பண்ணுச்சு, நீங்க என்னடா பேசுறது இல்ல, நாங்க அடிக்கிறோம் சொல்லி இறங்கி அடிச்சான். அடிச்சதுல செம்ம அடி, 6 நாள் போர்னு ஃபேமஸ் 1967. இந்த போர்ல பாத்தீங்கன்னா சினாய் பெனின்சுலா, மூசா நபி கூட்டிட்டு போனாங்களா, அந்த மண்ணு சல்வா, அந்த மேகம் நிலைநாட்டின அந்த இடம் ஃபுல்லா எகிப்துல இருந்து போச்சு. சினாய் மலை, அல்லாஹ் சந்திச்ச அந்த மலை, அந்த பகுதி, அந்த இது எல்லாமே அந்த இடத்துல போச்சு. அடுத்தது காசாவும் கையை விட்டு போச்சு. மேற்கு கரை வெஸ்ட் பேங்க், அதுல தான் ஜெருசலம் இந்த பகுதி எல்லாமே இருக்கு, அதுவும் போச்சு. அடுத்தது கோலான் ஹைட்ஸ், அது ஜோர்டான்ல இருந்த பகுதி, இதுவும் போச்சு. எல்லாத்தையுமே அவங்க கையில் எடுத்துட்டாங்க. இதைத்தான் இப்போ கேட்கறாங்க. இது பின்னாடி மறுபடியும் வாங்கி கொடுத்துட்டாங்க. இப்போ இதை ஜெயிச்சிட்டாங்க. இதை யாரு அபிஷியலா என்ன பண்ணிட்டாங்க, இதை வந்து ஜெயிச்சிட்டாங்க. 1967 நடந்த 6 நாள் போர்ல இவ்வளவு பெரிய நிலப்பரப்பா வெறும் 6 நாள்ல ஜெயிச்சாங்க. அப்ப இவன் என்ன பண்ணிட்டான், 6 நாள் போர்ல இவ்வளவு பெருசா எடுத்துக்கிட்டான். இப்போ இதுல என்ன ஆகுதுன்னா, இதுல இந்த சினாய் பெனின்சுலா இருக்குல்ல, அந்த சினாய் தீபகற்பம், இது கையை விட்டு போனங்காட்டி இவங்களுடைய மெயின் வருமானம், எகிப்துடைய மெயின் வருமானம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, இந்த சூயஸ் கால்வாய்னு ஒன்று இருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வியாபாரம் எடுத்து பாருங்க, யமன்ல இருந்து ஷாமுக்கு பை ரோடு கொண்டு போய் டெலிவரி கொடுக்கறது தான் உங்களுடைய வேலை, தெரியுமில்ல? அந்த லீலாஃபி குரைஷின் சூராவுடைய அந்த விளக்கத்துல சொல்லியிருப்போம், அந்த கர்பலாவோட கூட சொல்லியிருப்போம். யமனுடைய அந்த கடற்கரையில் இருந்து சிரியாவுடைய அந்த கடற்கரை வரைக்கும் அந்த பொருட்களை கொண்டு போய் டெலிவரி பண்ண வேண்டியது யாருடைய வேலை? அரபுகளுடைய வேலை. இதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, எகிப்துல இருந்து போனீங்கன்னா அந்த கடல் வந்து எண்ட் ஆயிரும். அங்க இருந்து ஒரு கால்வாய் வெட்டுறாங்க, கப்பல் போற மாதிரி ஒரு கால்வாய் வெட்டி தான் சூயஸ் கால்வாய் வந்து உருவாக்கப்பட்டது. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ட்ரேடிங் அந்த லைன் இருந்துச்சுல, அது இந்த சூயஸ் கால்வாய் வந்ததுக்கு அப்புறம் இவங்க கையில போயிருச்சு. இப்பதான் சமீபத்துல தான் வெள்ளக்கரைகள் ஏற்படுத்தி இவங்க கையில கொண்டு போயிட்டாங்க. அப்ப இந்த சூயஸ் கால்வாய் வியாபாரம் வந்து நின்றுச்சு. யார் கையில? இஸ்ரேல் வந்து இந்த சினாய் பெனின்சுலா கையில எடுத்த உடனே சூயஸ் கால்வாயுடைய வியாபாரம் யார்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டுருச்சு? எகிப்துக்கு வருமானம் இல்லாமல் போயிருச்சு. இப்ப இதனால வருமானத்திற்காக இவங்க என்ன பண்றாங்க, சண்டை போடுறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தீனுக்காக இல்ல, புரியுதா இல்லையா? அல்லாஹ்வுடைய தீனுக்காக இல்ல, அந்த பொருளாதாரம் இதுக்காக சண்டை போடுறாங்க. இப்ப இவங்க சண்டை போடும்போது இப்ப 1900 இது பதிலடி திருப்பி கொடுக்கறதுக்காக அந்த 67 இதெல்லாம் இழந்துட்டாங்க. 6 வருஷம் கழிச்சு அதை மீட்பதற்காக மறுபடியும் ஒரு கூட்டணி உருவாக்கி சண்டை போடுறாங்க. இந்த போர்ல வந்து யூதர்களுக்கு செம்மையான அடி விழுது. இந்த பகுதிகள்லாம் கொஞ்சம் வலுவா ஜெயிக்கிறாங்க. இதுல மெயினா ரோல் பிளே பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாகிஸ்தான்ல ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதனால பாகிஸ்தான் மேல ரொம்ப கோவத்துல இருக்கிறாங்க. யார் டு யார் அந்த ஃபைட் வந்து இவர்கள் அவ்வளவு திறமையானவர்கள் கிடையாது, யார் அரபுகள், இவங்களால சண்டை போட முடியாது. அதனால வந்து அந்த நேரத்தில் யார் ரொம்ப சண்டை போட்டுருக்காங்க அப்படின்னா, பாகிஸ்தானுடைய அந்த ஏர்ஃபோர்ஸ் போய் சண்டை போட்டுருக்கு. ஏன்னா ஹரமும் சேர்ந்து சண்டை போடுறதுனால ஹரமை பாதுகாக்கிறதுக்காக நிறைய பேர் உள்ள சேர்ந்துருக்காங்க. அப்ப இதுல பாத்தீங்கன்னா ஜோர்டான், ஈராக், சவுதி அரேபியா, லிபியா, துனிசியா, அல்ஜீரியா இதெல்லாமே இன்னைக்கு காணோம். மொராக்கோ, கியூபா சப்போர்ட் பண்ணிருக்கு இந்த போருக்கு. அப்ப இந்த சப்போர்ட் பண்ணி இந்த பக்கம் இஸ்ரேல், இது வரைக்கும் அமெரிக்கா கிரவுண்டுக்கு வர கிடையாது. பிரிட்டன் இருந்துச்சு, விட்டுட்டு போச்சு. பின்னாடி இருந்து இவங்க சப்போர்ட் பண்ண தெரியல. ஆனா இந்த போர்ல தான் அமெரிக்கா முதல் தன்னுடைய கொண்டை காட்டுது, பின்னாடி நாங்க இருக்கோம் அப்படின்ட்டு. அப்ப இந்த இதுல பாத்தீங்கன்னா இவங்க ஜெயிச்சிடறாங்க. யாரு? அதாவது பகுதிகளை மீட்டெடுத்துறாங்க. ஜெயிக்கிறது எப்போ இஸ்ரேல் இருந்து அவங்க விரட்டி அடிக்கப்பட்டதான் ஜெயிக்கிறதாகும். இந்த இடத்துல என்ன ஆகுது, சில இழந்த பகுதிகளை மீட்டுறாங்க. மீட்டதுக்கு அப்புறம் ஐநா சபை தலையிட்டு இந்த சண்டைக்கு வருது. ஐநா சபை பாக்குது, இஸ்ரேல் ஜெயிச்சா தலையிடாது. எப்படி 67 இஸ்ரேல் ஜெயிக்கும் போது சமாதானத்துக்கு வராது, பேச்சுவார்த்தைக்கு வராது, அது நம்ம உங்க வீட்டு பிரச்சனை அப்படின்னு உட்காந்துக்குவோம். இவங்க கை வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா உள்ள வந்துடும். உள்ள வந்துட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இந்த டேபிள்ல உட்காந்து பேச வேண்டி வந்தது. இவங்க போர்ல ஜெயிச்சாங்க, ஆனா டேபிள்ல தோத்துட்டாங்க. யாரு? இஸ்ரேல். ஏன் அப்படின்னா அது அபகரிச்சது, 67 அபகரிச்ச அந்த பொருட்கள் என்னது, அநியாயமானது. அப்ப அது எல்லாமே திருப்பி கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம். பிடிச்சது சில பகுதிகள், ஆனா 2500 கிலோமீட்டர்கள் திருப்பி தர வேண்டிய ஒரு தேவை வருது. அப்ப இவங்க என்ன பண்ணிடுறாங்க, அந்த ஒப்பந்தத்துல ஜெயிச்சிடறாங்க. இந்த பீஸ் அக்ரிமெண்ட். அதனால எப்பயுமே இஸ்ரேல் பேச்சுவார்த்தை மட்டும் வரவே வராது, வந்துச்சுன்னா நிக்காது. ஏன்னா டாக்குமெண்டே இல்லையா அவங்ககிட்ட, இஸ்ரேல் கிட்ட டாக்குமெண்டே கிடையாது. அதனால எப்பயுமே அவன் பேச்சுவார்த்தை வரமாட்டான். அதனால பேச்சுவார்த்தை எந்த அதிபர், அமெரிக்க அதிபர் கூப்பிட்டாலும் அவங்ககிட்ட சண்டை போடுவான். இஸ்ரேல் பேச்சுவார்த்தை கூப்பிட்டனால தான் கிளின்டனை வந்து அசிங்கப்படுத்தினாங்க. அவன் பேச்சுவார்த்தை தான் ஏற்படுத்தினான்.
அமைதி ஒப்பந்தம் போட வச்சான் யாரு? கிளின்டன். 1996 7 மோனிகா லெவின்ஸ்கி விவகாரம் தெரியுமில்ல? மோனிகா லெவின்ஸ்கியை ரேப் பண்ணிட்டான், கற்பழிப்பு பண்ணிட்டான் யாரு? கிளின்டன். விருப்பத்தோட தான் அவங்க 2 பேருமே விபச்சாரம் பண்ணிருக்காங்க. ஆனா ரேப்னு சொல்லி அதை மாத்தி விட்டானு. வெள்ளக்காரங்க கிட்ட கருப்பு இருக்கா? காமெடியா இல்ல, விபச்சாரி பிடிச்சி என் கையை பிடிச்சி இழுத்துட்டான்னு சொல்லி அது ஒரு பஞ்சாயத்தை அவன் அசிங்கப்படுத்தினான். எதுக்காக அசிங்கப்படுத்தினா, அமெரிக்க அதிபர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்தாங்க. அவங்க யாரு? யூதர்கள். எங்க விவகாரத்தில் பாலிசி நீங்க மாத்தி செயல்பட்டீங்கன்னா நீங்க எல்லாம் காலி அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு கிளூ கொடுத்தாங்க. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல இங்க யாரு சப்போர்ட் பண்ற? இந்த முஸ்லீம் கூட்டணிகளுக்கு யுஎஸ்எஸ்ஆர் யாரு? சோவியத் யூனியன், ரஷ்யா சப்போர்ட் பண்ணுது. இந்த பக்கம் பேக்டோர்ல இருந்து யார் சப்போர்ட் பண்றா? அமெரிக்கா வந்து சப்போர்ட் பண்றாங்க. அப்ப இந்த அடிப்படையில் இந்த போர்ல ரொம்ப தீவிரமா செயல்பட்ட ஒரு தலைவர்ல யாருன்னா ஷா ஃபைசல். 1973 நடந்த அந்த போர்ல சவுதியுடைய அதிபர். அதாவது சொல்றோம் இல்லையா, தப்பான இடத்துல நல்ல மனிதர்கள் எல்லாம் ஏற்படுத்தும். உமையாக்களுடைய அந்த கிலாஃபத்திலேயே உமர் பின் அப்துல் அசீஸ் வந்தார். வாரிசு முறையில் தான் ஒரு ஆட்சி வருது. வந்ததுக்கு அப்புறம் அவர் டிக்ளேர் பண்ணிட்டு வேணாம்னு சொல்லிட்டு அவர் கலீஃபா வர்றாரு. அது மாதிரி தான் சவுதி மன்னர்கள் யாருக்குமே அந்த ஒற்றுமை, அந்த கலீஃபா அதெல்லாம் இல்லாம இருந்தாலும் இவருக்கு அந்த இஸ்லாமிய உணர்வு ஜாஸ்தி. இவருடைய அந்த வார்த்தைகள் எல்லாம் பாருங்க, நிறைய யாராவது பாருங்க எல்லாருமே இவரை மதிப்பாங்க. யாரா? ஷா ஃபைசல் வந்து எல்லாருமே மதிப்பாங்க. இவர் ரொம்ப ஒரு சிறந்த ஒரு ஆட்சியாளர். அது கொடுத்த பரிசு என்னன்னா சுட்டாங்க. அவர் சுட்டுட்டு, அதான் அந்த ஃபேமிலி இருக்கும்ல, திமுக 2 ஃபேமிலி இருக்கு. ஒரு அழகிரி ஃபேமிலி, ஸ்டாலின் ஃபேமிலி. இப்போ இந்த ஃபேமிலி ஆட்சியிலே இருக்கும். இப்போ டக்குனு இப்போ இந்த ஃபேமிலியை போட்டு தள்ளிட்டு இந்த ஃபேமிலி கொண்டு வர்றதுக்கு எப்படியோ அது மாதிரி அந்த சவுதி குடும்பத்துடைய இந்த ஃபேமிலியை, இந்த ஷா ஃபைசலுடைய ஃபேமிலி கொன்னுட்டு, அதை அவரை கொன்னுட்டு அவர் இடத்துல கொண்டாந்து ஆல்டர்னேட்டா வேற ஒரு ஃபேமிலி வைக்கிறாங்க. இந்த கிளை பெருசாயிரும்ல, 24 துரோகம் பண்ணது, அதுக்கப்புறம் வாங்கினது, அதுக்கப்புறம் பெருசாது இல்லை. அப்ப அந்த ஃபேமிலி தான் இன்னி வரைக்கும் இருக்கு. இது அமெரிக்காவுடைய செல்ல பிள்ளைங்க. இன்னைக்கு இந்த ஃபேமிலி இருக்கு இல்லையா, இன்னைக்கு இருக்கிறதுல ஆட்சியாளர் கரண்ட்ல சவுதியில, அவங்களுடைய அந்த சங்கிலி எடுத்தீங்கன்னா ஷா ஃபைசலுக்கு ஒரு லிங்க் இருக்காது. அந்த ஃபேமிலி வேற, இந்த ஃபேமிலி வேற. இந்த ஃபேமிலி வந்து அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, கொன்னுட்டாங்க. ஷா ஃபைசலை கொன்னுட்டு அந்த இடத்துல இன்னொரு ஃபேமிலி ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த நேரத்தில் அவர் நிறைய இதெல்லாம் பண்றாரு. யாரு? ஷா ஃபைசல். அமெரிக்காவுக்கு பெட்ரோல் தரமாட்டேன்னு அவர் தான் தீர்மானம் போடுறாரு. அவர் தரமாட்டேன்னாரு. ஏன்னா நீ வந்து இஸ்ரேல் கூட நீ சப்போர்ட் பண்ணிருக்க, நீ தான் சப்போர்ட் பண்ண எனக்கு தெரியும். ஏன்னா போர்க்கப்பல்கள்லாம் இவங்க தான் கொடுத்துருக்காங்க. யாரு? அமெரிக்கா வந்து கொடுத்துருக்கு. அமெரிக்காவுடைய பலமே என்னன்னா நீர்மூழ்கி தான். அவங்களுடைய பலமே கடல்ல தான். அவங்க வந்து வான்வெளியோட அவங்க இதுல தான் பலம் ஜாஸ்தி. மற்ற எல்லாமே வேற வேற நாடுகள் பலம் ஜாஸ்தி. அப்ப இதுல அவங்க என்ன பண்றாங்க, இதுல இது பெரிய ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தி இந்த போர் நிறுத்தம் பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 1967 ஜெயிச்ச பகுதிகள் திருப்பி தரப்பட்டது. யார் கையில? பாலஸ்தீன் கையில திருப்பி தரப்பட்டது. இப்ப இந்த பகுதிகளை தான் இஸ்ரேல் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா அபகரிச்சுட்டே வருது. இப்ப இந்த பகுதி பாத்தீங்க அப்படின்னா இவங்க இப்ப வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப இதைத்தான் அவங்க முழுசா கேட்கறாங்க. இப்ப இந்த டீல் ஆஃப் செஞ்சுரி இருக்குல்ல, டீல் ஆஃப் செஞ்சுரியில என்ன கேட்கறாங்கன்னா, 1967 நாங்க ஜெயிச்சோம்ல, அது எங்ககிட்ட நாங்க போர்ல ஜெயிச்சோம், நீங்க டேபிள்ல வாங்கிங்களா, அதை மறுபடியும் எங்களுக்கு கையில கொடுங்க. இதை கொடுத்துட்டு அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அடுத்து அவங்களுடைய கிரேட் இஸ்ரேல் மேப்பை பாருங்க, அது வரைக்கும் அவர்கள் போய்கிட்டே இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த நாடுகள் சண்டை போட்டுச்சுல, எது? எகிப்துல இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுடைய பப்பட்டு தான் இன்னைக்கு இருக்கான். ஜோர்டான்ல அவங்களுடைய பப்பட்டு. இன்னைக்கு எந்த அந்த 1967 போர் சண்டை போட்டாங்க, அதுக்கப்புறம் அந்த பொறுக்கி அடிப்பாங்க தெரியுமா? அப்படி ஒவ்வொருத்தனையா வேட்டையாடி ஈராக்க வேட்டையாடி, ஈரான் எல்லாத்துலயுமே வேட்டையாடி இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்னைக்கு எப்படி இருக்காங்கன்னா, இஸ்ரேலுக்கு ஆல்ரெடி நண்பர்கள். அவங்க ஆட்சி தனியா பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க வேணுங்கிற எல்லா காரியங்களுமே அவர்கள் மூலமா சாதித்துக் கொள்ளக்கூடிய அந்த வேலை. அப்ப இதுல வந்து இன்னைக்கு வந்து என்ன ஆச்சு, அது ஒரு நாடே கிடையாதுன்னு அவங்க சொன்னாங்கல்ல, அந்த நிலைப்பாடு படிப்படியா மாறிட்டு வந்துச்சு. 1979 முதல்ல அன்வர் சாதாத் அவர் என்ன பண்றாரு, இஸ்ரேலோட ஒப்பந்தம் போடுறாரு. இஸ்ரேலோட என்னைக்கு நீங்க ஒப்பந்தம் போட்டீங்களோ அப்போ நீங்க அது ஒரு நாடுன்னு அங்கீகரிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். கிட்டத்தட்ட அந்த ஹுதைபியா உடன்படிக்கை வெற்றி நல்லா சொல்றாங்க. அதே மாதிரி என்னைக்கு ரசூல்லாவோட ஒரு டேபிள்ல உட்காந்துட்டாங்களோ குறைஷிகள், அப்போவே ரசூல்லா ஒரு நாடுன்னு ஆயிடுச்சு இல்லையா. அது வரைக்கும் மதீனா ஒரு நாடு கிடையாது. மதீனா வந்து மக்காவுடைய ஒரு ஆட்சிக்கு கீழே இருந்த ஒரு பகுதியாக தான் இருந்துச்சு. ஆனா மதீனா ஒரு தனி நாடாக அது அங்கீகாரம் கொடுக்கப்பட்டுருச்சு இல்ல. ரசூல்லா என்னைக்கு போய் டேபிள் உட்காந்து அக்ரிமெண்ட் போட்டாங்க. அது மாதிரி 1979 எகிப்து அவுட். எகிப்து என்ன பண்ணிருச்சு, இஸ்ரேலும் ஒரு நாடு, பாலஸ்தீன் என்ற ஒரு நாடும், 2 நாடையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். 1994 ஜோர்டான் ஏற்றுக்குச்சு. கிளின்டன் வந்து தான் இந்த ஒப்பந்தத்தை வந்து போட வைக்கிறார். அதே மாதிரி இஸ்ரேல் வந்து இந்த தாக்குதல் வந்து தொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் சில கண்டிஷன்லாம் போடுறாரு. இப்போ வந்து யார் போட்டிருக்கா இந்த இதுல அடுத்து யார் போட்டிருக்காங்கன்னா, UAE வந்து இந்த ஒப்பந்தத்தை போட்டிருக்கு. இந்த ஒப்பந்தத்தை போட்டு தங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த திரையை நீங்க விலக்கி காமிச்சிருக்கு. உள்ள யாரு, நாங்க யாரு அப்படிங்கறத அவங்க காமிச்சிட்டாங்க. UAE எப்பவுமே பாத்தீங்கன்னா சவுதிக்கு ஒரு ட்ரையல் மாதிரி. அது ட்ரையலர், இது மெயின் பிக்சர். முதல்ல இது போய் இதை வந்து மாடர்னைஸா மாத்தினாங்களா சவுதி, UAE, துபாய், இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் எங்க கொண்டு வந்தாங்க அரபு கண்ட்ரில? முதல்ல UAE கொண்டு வந்தாங்க. UAE கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்கு, சவுதியில. அதே மாதிரி தான் இதுவும். இதை வந்து இதுதான் வந்து இவங்க பண்ணாங்க. இந்த ஒப்பந்தத்துக்கு என்ன பேர் என்ன வச்சிருக்காங்க, ஆபிரகாம் அக்கார்டு. என்ன ஒப்பந்தம்? ஆபிரகாம் ஒப்பந்தம். இப்ராஹிம். இப்ப அந்த குர்ஆன் வசனம் வருதா, 3:65 69 எடுத்து பாருங்க. 3:65 இருந்து 69 வரைக்கும் படிங்க. இப்ராஹிம் யூதராகவோ கிறிஸ்தவராகவோ இருந்ததில்லை, மாறாக அவர் உண்மை வழியில் நின்ற ஹனீஃபாக முஸ்லீமாக இருந்தார், ஒருபோதும் இணை வைப்பாளராக அவர் இருந்தது. என்னடா முஸ்லிம், நம்மளை வெறுப்பேத்துறான் பேருக்கு அவர் சொல்றான். ட்ரம்ப் சொல்றான், டிக்ளேர் பண்ணும்போது சொல்றான்,
இன்டர்வியூல சொல்றான், அப்ரஹாம் அக்கார்டு அந்த டிக்ளேர் பண்றான், சொல்லும்போது சொல்றான், இந்த ஒப்பந்தத்திற்கு என்னுடைய பெயர் தான் தீர்மானிக்கப்பட்டது, ட்ரம்ப் ஒப்பந்தம்னு தான் பேர் வச்சிருந்தாங்க, அதைத்தான் வெளியிடணும்னு சொல்லி பேசியிருந்தாங்க. சில தவிர்க்க முடியாத காரணங்களால் ஆப்ரஹாம் அக்கார்டு என்று பெயர் வைக்கப்படுது. என்ன தவிர்க்க முடியாத ஒப்பந்தம்? அல்லாஹ் எரிச்சல் மூட்டுறீங்களா? இப்ராஹிம் நபியை வம்புக்கு இழுக்கிறீங்களா? இது இவர் எழுதியிருப்பார், இவர் புக்கு எதில், இம்ரான் ஹுசேன் இந்த குர்ஆனில் ஜெருசலம் எழுதியிருப்பார். அதில் சொல்லுவார் ஆப்ரஹாமின் பூமி அப்படின்னு அதில் எழுதியிருப்பார். ஆப்ரஹாமுக்கு கொடுக்கப்பட்ட பூமி, இது இப்ராஹிம் நபி கொடுக்கப்பட்ட பூமி. நீங்க இப்ராஹிம் நபி இருந்து புடுங்கிட்டேன்னு நீங்க டிக்ளேர் பண்ணிட்டு அந்த பேரே ஆப்ரஹாம்னு வச்சு நீங்க ஆப்ரஹாமுக்கு சொந்தம் கொண்டாடுறீங்களா? அது திமிருது. அது சும்மா ஒரு வசனத்தை அல்லாஹ் வைக்கிறது இல்ல குர்ஆன்ல. இப்ராஹிமை நீங்க ஏன்டா சொந்தம் கொண்டாடுறீங்க? முஸ்லிம்களுக்கு தான்டா அல்லாஹ் சொந்தம் அப்படின்னு சொல்றான். இந்த ட்ரம்புக்கு இப்ராஹிம் நபி சொந்தம் கொண்டாங்களா? இதுக்கு வேணா இப்படி வேணாலும் முட்டு கொடுக்கறது வருவாங்க. எப்படி ஏன் ஒப்பந்தம் போட்டுச்சுன்னா இப்ராஹிம் நபி பேர்ல அந்த ஒப்பந்தம் இருந்து தயவு செஞ்சு இப்படி சொல்லி தொலைஞ்சிடாதீங்க. இப்ராஹிம் நபி நாங்கள் நேசிப்பவர்கள், இப்ராஹிம் நபி பேரில் ஒப்பந்தம் இருந்த காரணத்தினால் இப்ராஹிம் நபியை கண்ணிப்படுத்தும் விதமாக இந்த ஒப்பந்தத்தில் நாங்கள் கையெழுத்து போட்டோம் அப்படின்றாங்க. அப்புறம் மகாம் இப்ராஹிம் தூக்கி கொடுத்துறாங்க, முடிஞ்சு போயிருச்சு. அப்புறம் சொல்றேன், இந்த ஒப்பந்தமே ஹராமான ஒப்பந்தம்ட்டு அவங்க செயல்பாடே சொல்லும். ஒரு ஒப்பந்தம்னா என்ன? சீன அதிபர் வருவார், இந்தியாவுக்கு வருவார், அந்த அதிபர் இவர் விசிட் கொடுப்பாரு, சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுக்கும், அப்புறம் 2 நாட்டு கொடிகள் இந்த பக்கம் இருக்கும், டேபிள்ல இங்க ஒரு மைக் இங்க ஒரு மைக் வச்சுட்டு 2 பேரும் கூட்டறிக்கை வாசிப்பாங்க. ஒப்பந்தம் அப்படிதானே போடுவாங்க, அப்படிதானே பாக்குறீங்க நியூஸ்ல. நம்ம அளவுக்கு யாராவது ஒப்பந்தம் போட்டவங்க இருப்பாங்களா? அந்த மோடி போன வருஷத்துல அத்தனை ஒப்பந்தம் போட்டா, அப்படி எல்லா நாட்டையும் கூப்பிட்டு ஒப்பந்தம். இங்க இருந்து அவன் போனாலும் இப்ப இந்த ஒப்பந்தம் போட்டது யாரு? யுஏஇ. யாரு கூட உட்காந்து போட்டீங்க? நான் போட்டது யாருன்னா மொசாதுடைய தலைமையை வச்சு போட்டிருக்கீங்க. மொசாத் யாரு? உளவு பிரிவு. இந்த ஒப்பந்தம் எங்க கையெழுத்து ஆயிருச்சு தெரியாது. டிக்ளேர் பண்றது யாரு? போட்டது யூதர்களும் இஸ்ரேலும், யுஏஇயும். இஸ்ரேலும் யுஏஇயும் டிக்ளேர் பண்றது ட்ரம்ப். இது என்ன மானங்கட்ட ஒப்பந்தங்கிறேன். உங்களாலே உங்க வாயை திறந்து சொல்ல முடியல, அவ்வளவு அசிங்கமான ஒப்பந்தம் இது. பேர் மட்டும் இப்ராஹிம் நபி, வந்து சாராயத்துக்கு இப்ராஹிம் நபி லேபிள் விட்டீங்கன்னா ஹலாலா இருமா? அப்ப இந்த ஒப்பந்தமே தப்பான ஒப்பந்தம் இருக்கு. போய் தானே டேபிளுக்கு கீழே வச்சு சைன் பண்றீங்க. நீங்க டேபிளுக்கு மேல வச்சு சைன் பண்ண முடியல. காசு நியாயமா சம்பாதிச்சா மேல வாங்குவோம், ஹராமா சம்பாதிச்சா டேபிள் கீழே தானே வாங்குவோம். இது ஹராமான ஒப்பந்தம். அப்ப இதை வாங்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க? இது மொசாத் இது கீழே வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு ஜாரட் குஷ்னர் வந்து சொல்றாரு. ஜாரட் குஷ்னர் தெரியுமில்ல, அமெரிக்கா ட்ரம்புடைய மருமகன் யூதன். அவன் வந்து 1ஆம் நம்பர் சைனிஸ்ட். அவன் தான் வந்து அமெரிக்காவோட மருமகன் மட்டும் கிடையாது, சீஃப் அட்வைசர் வேற. யாருக்கு? ட்ரம்புக்கு. அவன் என்ன சொல்றானோ அதுதான் ட்ரம்ப் செய்வார். அந்த அளவுக்கு அவன் என்ன சொல்றான்? ஒரு சங்கிலிய, ஒரு தொடரை வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்குது. யுஏஇ ஒப்பந்தம் வந்து ஒரு சாம்பிள் தான், பின்னாடி எல்லாருமே ஒப்பந்தம் போட போறாங்க, எல்லாருமே போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றான். சில பத்திரிகைகள் என்ன வருது அப்படின்னா, ஒப்பந்தம் போட்டாச்சு, டிக்ளேர் பண்றது மட்டும் தான் பாக்கி. இதுவே எப்போ ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு அவனுக்கு தெரியும். இந்த ஒப்பந்தம் ட்ரம்ப் தன்னுடைய எலெக்ஷனுக்கு தேவைப்பட்டதுனால அவன் எடுத்து சொல்றான், என்னுடைய சாதனையை பார் அப்படிங்கிறதுக்காக அவன் சொல்றான். அவன் என்ன சொல்றான்? சொல்றான், MBS இதற்காக மிகப்பெரிய உதவி செய்தார். யாரு? முகமது பின் சல்மான் இந்த ஒப்பந்தத்தில் மிகப்பெரிய உதவி செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு சொல்றான். அரபு இளைஞர்கள் நம் பக்கம் இருக்கிறார்கள், சவுதி அரேபியாவுடைய இளைஞர்கள் நம் பக்கம் இருக்கிறார்கள். இந்த வயசானவங்க, இந்த கரடு கட்டைங்க தான் இன்னும் வந்து காலர் ரசூல், அல்லாவும் அல்லாவுடைய தூதர் இப்படிலாம் பேசி தெரியுதுங்க. அது இளைஞர்கள், நம்ம இளைஞர்கள்லாம் காட்டுறாங்கல்ல, டான்ஸ் ஷோ நடந்தா எவ்வளவு நடக்குது. பெங்களூர்ல கூட அந்த அளவுக்கு கூட்டம் கூட மாட்டேங்குதுங்க. நீங்க ஏறமா நிகழ்ச்சி நீங்க நடத்துங்க, எவ்வளவு கூட்டம் வரும். நீங்க சவுதி அரேபியாவோட கூட்டம் எடுத்து பாருங்க, அது 4 ஒரு பங்கு கூட வராது. இந்தியாவில் ஒரு பாட்டு கச்சேரியோ, இந்தியாவில் ஒரு பப்பு நிகழ்ச்சியோ நடத்தினா சவுதி அரேபியாவில் நடக்கிற கூட்டம் இன்னைக்கு இங்க வராது. இவங்க எல்லாம் யாரு? இவங்க எல்லாமே இஸ்ரேல் வந்து விரும்பக்கூடிய இந்த மக்கள். அப்ப இவன் சொல்றான், யாரு? இளைஞர்கள் நம்ம பக்கம் இருக்காங்க. அப்ப இளைஞர்களுடைய ரோல் மாடல் யாருன்னா MBS. அப்பாவுக்கும் மகனுக்குமே ஆவறது இல்லை. இவர் வந்து ஓரளவுக்கு இஸ்லாமிக் சிந்தனைகளை கொண்டவர். யாரு? மன்னர் சல்மான், முகமது பின் சல்மானுக்கு அதெல்லாம் கிடையாது, பியூர் ஜைனிஸ்ட் அஜெண்டா தான். ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார்ல, உள்ளுக்குள்ள இருக்குது உங்களுக்கு எப்படி தெரியும்? பேசிட்டாரு டைரக்டாவே. யூதர்களுக்கு அங்க குடியேறும் உரிமை உள்ளது பேசியிருக்காருல்ல, 2 வருஷம் முன்னாடியே பேசிட்டாரு. இப்ப என்ன போயிருக்குங்க? அதே மாதிரி துருக்கி இருக்குல்ல, இதுவும் ஒரு பயங்கரமான கேம். யாரு? தையப் எர்தோகானும் மிகப்பெரிய இஸ்ரேலிய சப்போர்ட். துருக்கி வந்து முன்னாடியே சப்போர்ட் பண்ணிருச்சு இஸ்ரேல. ஆனாலும் தையப் எர்தோகான் இந்த 2013-14 இந்த வாக்குல இல்ல, அதுக்கு முன்னாடி 2010 இந்த மாதிரி இருக்கும். அந்த டைம்லயே பாத்தீங்கன்னா இஸ்ரேலிய பிரதமரை கூட்டிட்டு வந்து பார்லிமெண்ட்ல வச்சு பேச வச்சிருக்காரு. யாரு? தையப் எர்தோகான். இது எந்த அரபு தலைவர்களும் பண்ணல. பேருக்கு தான் இஸ்ரேல் எதிர்க்கக்கூடிய அந்த இது பண்றாங்களே தவிர, ஆனா இஸ்ரேலோட மிகப்பெரிய கொள்ள கூட்டணி இருக்கு, பகிரங்கமான கூட்டணியும் இருக்கு. தையப் எர்தோகானையும் நம்ப முடியாது. தையப் எர்தோகான் சும்மா முஸ்லிம்கள் என் பின்னாடி வாங்கடா, அதாவது பின்னாடி கூட்டிட்டு போய் கிணத்துல தள்ளி விடுறது தான் வேலை. அந்த பேக் பேப்பர் மாதிரி வாசிட்டே இருப்பாங்க, பின்னாடி அந்த எலிகள்லாம் அப்படியே போயிட்டு இருக்கும், கொண்டு போய் மொத்தமா குழியில் தள்ளி விட்டு போயிடுவோம். அந்த மாதிரி அந்த வேலைகளை தான் நம்மளுடைய லீடர்கள் தொடர்ந்து பண்றாங்க. அடுத்தது என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு இந்த ஜாங்கிரி காமிச்சாச்சுல, நீங்க மொத்தம் எங்களோட ஒப்பந்தம் போடுங்க, உங்களுக்கு என்ன பண்றோம்னு பாருங்கன்ட்டு. அடுத்து என்ன நடக்குவாங்கன்னா, இவர்களே அந்த முஸ்லீம் இளைஞர்களை கிளர்ச்சி பண்ண வைப்பாங்க. உங்களுடைய தலைவர்களை பாருங்கடா, எவ்வளவு பெரிய துரோகம் செய்யறாங்க, இஸ்ரேலோட விசுவாசமா இருக்காங்க, இந்த ஆட்சியாளர்களை நீங்கள் மாற்றுங்கள் இவங்களே சொல்லுவாங்க. இவர்களை இப்ப அடுத்தது என்ன? அரபு வசந்தம், அந்த அரபு கிளர்ச்சி இருக்குல்ல, வெளிப்படும். அதுக்கு யார் ஃபண்டிங் பண்ணுவா? அமெரிக்காவும் இஸ்ரேலும் மொசாதும் பண்ணிட்டு உங்களையும் மாற்றுவாங்க.
இது வந்து நல்லதுக்குன்னு நினைக்காதீங்க. இப்ப அதுதான் இவங்களுடைய பிளான். பண்ணிட்டு என்ன நடத்தும்னா எல்லா அரபு நாடுகளிலும் தொடர்ச்சியாக கலவரங்கள் வரும், ஆட்சிகள் கவிழும். இப்ப லெபனான்ல கவுந்துச்சா? ஒரு பிளாஸ்ட் பண்ணா, ஆல்ரெடி அங்க ஒரு அந்த பவுடர் சேமித்து வைக்கப்பட்டிருந்தது, அது ஒரு பிளாஸ்ட் பண்ணி இதை பண்ணா, இப்ப இவர்கள் இடத்துல மறுபடியும் அந்த நகரத்தை கட்டி எழுப்புவதற்கு பணம் கிடையாது. வறுமையில மக்கள் ரோட்டுக்கு இறங்க வச்சானா? பிரதமர் ரிசைன் பண்ண வச்சானா? இப்ப இன்னைக்கு கொந்தளிப்பு ஏற்பட்டு இருக்கா? அதே தான் இங்கேயும் நடக்கும். இப்ப இங்க சுற்றுப்பகுதியிலும் தொடர்ச்சியா இது நடக்கும். அரபு வசந்தம் பெரிய லெவல்ல நடக்கும். இதை நாம தான் சொல்றோம், இந்த அரபு வசந்தம் போலி வசந்தம். இது அதுவும் இனவாதம் அடிப்படையில் தான் எழுப்பப்படுது, அது இஸ்லாமிய அடிப்படையில் இல்ல. இந்த இதையும் நம்ம சப்போர்ட் பண்ணல. இவங்க பேருக்கு வேணா சொல்லுவாங்க மன்னராட்சி ஒழிக்க போறோம், கிலாபத்தோட ஏபிசிடி கூட உங்களுக்கு தெரியாது. அப்போ அந்த அடிப்படையில் தான் இப்படி தான் நடக்க போகுது. அடுத்து இந்த பகுதி எல்லாமே அமைதியற்றதாக ஆகும். அப்போ இஸ்ரேல் சொல்லும், எங்களை மாதிரி கண்ணியமானவர்கள் இருக்கிற இந்த இடத்துல இந்த மாதிரி அருவருப்பானவர்கள்லாம் இருக்கக்கூடாது, அந்த இடத்துல நாங்களே இதையும் நிர்வாகம் பண்றோம்னு வருவோம். புரியுதா இல்லையா? அல்லது என்ன பண்ணுவானா, அமைதிப்படை வரும், ஐநாவுடைய அமைதிப்படையில் நேட்டோ கொண்டாந்து நீங்க இறக்கி விடுவோம். நாங்க வரலப்பா, நீங்க அடிச்சுக்கிற சண்டைக்கு தெருவில் இவங்க வந்து பஞ்சாயத்து பண்றேன்னு வருவாங்க. இவங்க பஞ்சாயத்து பண்ணி கிரேட்டர் இஸ்ரேலை உருவாக்கி கையில கொடுத்துட்டு பெப்பை காட்டிடுவாங்க. ஆனா கிரேட்டர் இஸ்ரேல் உருவானதுக்கு அப்புறமா உங்களை விட்டுற மாட்டாங்க. அப்புறம் தான் எங்க பெரிய அண்ணன் வருவான், யாரு? தஜ்ஜால். கிரேட்டர் இஸ்ரேல் உருவாச்சுன்னா அதுக்கு வர்ற ஆட்சியாளர் தஜ்ஜால். அவன் உங்களை சும்மாலாம் விட மாட்டான். முஸ்லீம்களை, மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை சும்மாலாம் விட மாட்டான். மிகப்பெரிய லெவலில் போர்கள்லாம் நடக்கும், மிகப்பெரிய இழப்புகளை நீ சந்திக்க வேண்டி வரும். இந்த உலகம் சொன்னல இன்னும் ஒரு 50-60 வருஷம் போகும் நாம் நினைச்சோம், அதுக்கு முன்னாடி போக மாட்டேங்குது. அப்ப அந்த அடிப்படையில் இதுதான் வந்து இஸ்ரேலுடைய பின்னணி. இஸ்ரேலுங்கிற ஒரு நாட்டை யாரெல்லாம் இனி அங்கீகரிக்க போறார்கள் நீ ட்விஸ்ட். இது எல்லாருமே அங்கீகரிச்சிட்டாங்கன்னா அல்லாஹ்வுடைய அஸாபுக்கு எலிஜிபிள் இவங்க ஆயிடுவாங்க. யாரு? இந்த இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் எல்லாருமே அல்லாஹ்வுடைய அஸாபுக்கு எலிஜிபிள். ஆல்ரெடி ஒரு மரண தண்டனை வாங்கிட்டு வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறது யாரு? யூதர்கள். அப்ப இவங்களுக்கும் கொடுத்துட்டா அப்புறம் என்ன ஆரம்பிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஆரம்பிச்சு விட்டுருவான். இனி இந்த பகுதியை அல்லாஹ் வந்து ஒயிட் வாஷ் போடுவான். அதற்கப்புறம் எஞ்சி நிற்கிறது மூமின்கள் நிற்பாங்க. அந்த மூமின்களுடைய லீடரா யார் வருவார்? மஹதி அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. உங்க பிரச்சனைகளை உங்களை கொண்டு போய் சாத்தோம். மற்றவங்க எல்லாம் வெளியே இருந்து எல்லாம் வந்து அதாவது இஸ்லாமிய ஆட்சி ஏற்படுத்த போறவங்க உங்களை ஒன்றும் பண்ண போறது இல்லை. உங்க செல்ல குட்டிங்களே எல்லாம் பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நோக்கி உலகம் போயிட்டு இருக்கு. அப்ப இதை அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கு. இனி இஸ்ரேலை யார் யாரெல்லாம் ரெகக்னைஸ் பண்றாங்கிறது தான் நமக்கு டெட்லைன். அடுத்த நியூஸ் பேப்பர்ல பார்த்துட்டே இருப்பீங்க. ஏதோ இஸ்ரேலை அங்கீகரிப்பது ஒரு சம்பவம் நினைக்காதீங்க, அது பெரிய சம்பவம். அது ஏதோ ஒரு நியூஸா பார்க்காதீங்க, அதை உன்னிப்பா பார்த்துட்டு இருங்க. மிடில் ஈஸ்ட் தான் மறுமை நாளுடைய களம். அந்த இடத்துல தான் மிகப்பெரிய வேலைகள் நடக்க போகுது. அதை கவனிச்சு பாருங்க. அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் இந்த மாதிரியான ஃபித்னாக்களில் உறுதியாக செயல்படக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. வாஹிர்தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். புரியுது. அதாவது சவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கிரேட்டர் இஸ்ரேல் இதெல்லாம் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா காபத்துல்லா இடிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா பனி இஸ்ராயல்கள் வந்து அலிச்சாட்டியம் பண்ணும்போது அல்லாஹ் அவர்களிடம் கிலாஃபத்தை புடுங்கணும், அவங்களுடைய ஹரமையும் வந்து இடிச்சான். ரெண்டையுமே நடந்தது. அதே மாதிரி ஒரு சூழ்நிலை இங்கேயும் நடக்குமா அப்படின்னு கேட்கறாரு. இதை பற்றி எனக்கு எந்த ஒரு நாலேஜும் இல்லை. வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் சில ஹதீஸ்கள் வந்து தெரியுது. ஏன்னா சொன்னல முன்னாடி பொறுத்த வரைக்கும் சீக்வன்ஸ் பண்ண முடியாது, எது முன்னாடி நடக்கும் பின்னாடி நடக்கும்ட்டு. அப்போ ஹஜ்ஜு செய்யாத ஒரு காலகட்டம் அது எப்போ வரும்னு தெரியாது. மேபி 3ஆம் உலகப் போருடைய காலகட்டமாக கூட இருக்கலாம். மேபி மஹதிக்கு முன்னாடி கூட காபத்துல்லா இடிக்கப்பட்டு மஹதி காலத்தில் கட்டப்படுறதாகவும் இருக்கலாம். அது வந்து நம்மளால வந்து அது சரியா அது கணிக்க முடியல, அது சரியா நம்ம ஹதீஸ்கள் வந்து புரிஞ்சுக்க முடியல. ஆனா ஒரு விஷயம் அப்படி நெருடலாகவும் படுது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்களா, உங்களுக்கு முன் இருந்த சமுதாயத்தின் மீது என்னெல்லாம் நடந்துச்சோ அது உங்களுக்கும் நடக்கும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்போ அந்த ஒரு ஹதீஸ் வச்சு நானும் ஒரு டைம் அதை யோசிச்சிருக்கேன். இப்படி நடக்கும்னு இருக்கே, அப்போ நமக்கும் காபத்துல்லா இடிக்கப்படணும். ஆல்ரெடி ஒரு வாட்டி இடிக்கப்பட்டுச்சுல, எது ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த ஷஹாதத்துக்கு அப்புறம் காபத்துல்லா இடிக்கப்படுது. அப்பவே என்ன ஆயிடுச்சு, அல்லாஹ் சிம்பாலிக்காக உணர்த்திட்டான். கலீஃபாவும் போச்சு, ஹரமும் போச்சு, எந்திரிச்சு போங்களா, எதுக்காக உட்காந்துருக்கீங்கன்னு அல்லாஹ் அங்கேயே நமக்கு ட்விஸ்ட் ஒன்று கொடுத்துட்டான். அதே சம்பவம் 2வது வாட்டி ஒரு வாட்டி, ஏன்னா 2 வாட்டி அது இடிக்கப்படுது, இதுவும் 2 வாட்டி இடிக்கப்படணும், இடிக்கப்படும் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. செங்கல் செங்கலா பேர்க்கப்படும். அதுவும் 2வது வாட்டி இடிக்கப்பட்டது செங்கல் செங்கலாக பேர்க்கப்பட்டுச்சு. ஈசா நபி அப்படிதானே சொல்றாங்க, செங்கல் செங்கலா இந்த கண்ணின் மேல் இன்னொரு கல் இருக்காது அப்படின்னாங்க. அதே மாதிரி இதுவும் பேர்க்கப்படும். இது எப்போ பேர்க்கப்படும்ங்கிறது தீர்மானமாக உறுதியாக சொல்ல முடியல. ஆனா நீங்க சொல்ற அந்த ஒரு சிச்சுவேஷன் நடப்பதற்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்கு. இம்ரான் ஹுசைன் என்ன சொல்றான்னு தெரியல. இந்த டாபிக் இன்னும் நம்ம அதுல டெப்தா போல, எதுல இந்த மல்ஹமா சம்பந்தப்பட்டது. ஏன்னா மல்ஹமா வந்து அதுவும் தஜ்ஜாலுடைய அந்த குழப்பம், இது ரெண்டுமே நம்ம பண்ணல. இப்போ இந்த 3 டாபிக் சொல்லலாம், மல்ஹமா, தஜ்ஜாலு, மஹதி. இது 3 மேஜர் டாபிக். இந்த 3மே பின்னி பிணைஞ்சிருக்கிற ஒரு விஷயம். அது இன்ஷால்லா அதை கிளியர் பண்ணும்போது சில விஷயங்கள் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க சொல்றது ஒரு பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.